எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல நாளைக்கு வரவிருக்கிற அனுமன் ஜெயந்தி பத்தி ஒரு பார்வை பார்த்தரலாங்களா? அது எதற்காக கொண்டாடப்படுகிறது? அதன் மகத்துவம் என்ன? அப்படின்லாம் தெரிஞ்சுக்கலாம். வாருங்கள் பதிவிற்குள் போகலாம். அதற்கு முன்னால் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் பதிவினை பெறலாம். மார்கழி மாதத்துல சிவபெருமான் மிகப்பெரிய உற்சவமான ஆருத்ரா தரிசனம், அப்புறம் வைகுண்ட ஏகாதசி, மகாவிஷ்ணுக்கு இதெல்லாம் கொண்டாடுற மாதிரி சொர்க்க வாசல் திறக்கிறோம் இல்லையா? அதே மாதிரியே ஆஞ்சநேய பிறந்த தினம் மார்கழி மாதத்துல வருதுங்க. அந்த நாள் தான் அனுமன் ஜெயந்தின்னு சிறப்பா கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு ஆண்டுங்க மார்கழி மாதம் அமாவாசை திதி அன்று மூல நட்சத்திரம் தோன்றும் அந்த நேரம் தான், அந்த நட்சத்திரத்துலதான் ஆஞ்சநேயர் பிறந்தார். அதனாலதான் தமிழ்நாட்டுல அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுறது இந்த நாளை. ஆங்கில காலண்டர்படி எப்ப வருதுன்னா அனுமன் ஜெயந்தி 2024 ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வருதுங்க. அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஞ்சநேயரின் அவதாரம் மற்றும் பிறப்பு பற்றி பலவிதமான கதைகள் இருந்தா கூட ஆஞ்சநேயர் சிவனின் அம்சமாகவும் சூரியனையே விளங்கும் சக்தி கொண்டவராகவும் கருதப்படுகிறாருங்க. ஸ்ரீராமரின் தீவிர பக்தரான ஆஞ்சநேயரை வணங்கி வந்தோம்னா குடும்பத்தில் சுபிக்ஷமா இருக்குங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. ஆஞ்சநேயரை தொடர்ந்து வணங்கி வர்றவங்களுக்கு திருமண யோகம் ஏற்படும், திருமண தடையெல்லாம் நீங்கும். ஆஞ்சநேயர் தான் பலசாலி உலகத்திலேயே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி கல்வியில் சிறந்து விளங்க தேவையில்லாத பயம் நீக்க ஆஞ்சநேயரை வழிபடணுங்க. அனுமன் ஜெயந்தி அன்று ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து வந்தோம்னா வாழ்வியல இருக்க இன்னல்கள்லாம் அப்படியே கரைஞ்சு போயிடுங்க. பஞ்சபூதங்களையும் தன்னுள் அடக்கிய ஆஞ்சநேயர் எங்கேயுமே எதுலையுமே அடங்குறதுல ராமா என்ற 2 எழுத்துல மட்டும்தான் கட்டுன்னு இருக்காரு. அவர் அவதரித்த அந்த நாள்ல ராமநாமம் ஜபித்தா நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அப்புறம் எவர் ஒரு ஸ்ரீராமரைய அல்லது ஆஞ்சநேயரை மனமுருகி வேண்டினாலும் அவர்களை காக்கும் பொறுப்பு அனுமனுக்கு உண்டு. வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் அனுமன் விரதம் இருக்கிறது நல்லதுங்க. எல்லா நாட்களையும் விட இந்த அனுமன் ஜெயந்தியில விரதம் இருந்தால் சகல சௌபாக்கியங்களும் பெற்றுத்தரும் என்பதுதான் நம்பிக்கை. அனுமனுக்கு வாளில் தான் சக்தி அதிகம்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் ஆஞ்சநேயர் வாளில் குங்குமம் வைத்து வழிபடுகிறோம். பக்தி சிரத்தையோட ராமநாமத்தை நம்ம உச்சரித்துட்டே வாள் தோன்ற இடத்திலிருந்து தினமும் சந்தனம் பூசி குங்குமம் திலகம் வைத்து கொண்டு வர வேண்டும். ஆஞ்சநேயரை வழிபடுவதால் வாழ்வில் ஏற்படும் துக்கங்கள் கஷ்டங்கள் நீங்குங்க. பீடைகள் ஒளியும், கிரக தோஷங்கள் குறிப்பாக சனி கிரக தோஷங்கள் நீங்கும். துஷ்ட சக்திகள், செய்வினை, மாந்திரிக பாதிப்புகள் நீங்க பெறுவீங்க. தொழில் வியாபாரம் முடக்க நிலை நீங்கி நல்ல லாபம் கிடைக்கும். திருமண பாக்கியம், குழந்தை பேறு மற்றும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி போன்ற நன்மைகள் கிடைக்க பெறுவீர்கள். ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதி மாலையாக போட்டால் அனைத்து செயலும் வெற்றியாகவே முடியும். ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றினால் குழந்தை பாக்கியமும், துளசி மாலை சாற்றினால் பாவங்களிலிருந்து நிவர்த்தியும், வடைமாலை சாற்றினால் வழக்குகளில் வெற்றியும், வெற்றிலை மாலை சாற்றினால் திருமண தடை நீங்கி கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். அளவிற்கரிய பெருமைகளை கொண்ட ராம பக்தரான ஆஞ்சநேயரை அனுமன் ஜெயந்தி அன்று வணங்கி அவரது அருளை பெறுவோமாக. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.